வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நேர்மையாக இருந்தால் முட்டாள்தனம் நினைக்கிறவங்க அதிகம். ஆனால் கர்மா அது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். ஒரு 50 ரூபாய் திருப்பி கொடுத்ததுக்காக 5 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு பையனுக்கு அப்போ தெரியாது. ஜேபி ஒரு சாதாரண மனிதன். பெரிய கனவுகள் எதுவும் இல்லை, சொல்கிற அளவுக்கு வேலையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. எந்த சூழ்நிலையிலையும் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது அவனோட குறிக்கோள். அவனுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ எளிமையாக இல்லை. கடன், குடும்ப பொறுப்பு, குறைந்த வருமானம், இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வெளியில் வரும்போது கடைக்காரர் தவறுதலாக 50 ரூபா அதிகமாக கொடுத்துட்டாரு. அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மறுபடியும் கடைக்கு வந்து, அண்ணா நீங்கள் என்கிட்ட 50 ரூபா அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு திருப்பி கொடுக்குறான். கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி நான் தான் கவனிக்கவே இல்லையே, அப்புறம் அதை திருப்பி கொண்டு வந்த, நீ அப்படியே கொண்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறாரு. உண்மைதான், ஆனால் இதை நான் கொண்டு போயிட்டா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான். கடைக்காரருக்கு இப்போவும் இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம். அப்போ அவனுக்கு தெரியாது அதுதான் அவன் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு. இப்போது கடைக்காரருக்கு ஒரு ஞாபகம். தன்னோட வெளிநாட்டு நண்பன் கிட்ட ஒரு 50,000 வாங்கி 3 மாதங்களுக்கு மேலே இருக்கும் போல் அதை உடனடியாக கொண்டு போய் தன் நண்பன் மனைவி கிட்ட கொடுக்க போகிறாரு. உடனே அந்த நண்பர் ஃபோன் பண்ணி, இப்போ என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக பணத்தை திருப்பி தர்ற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர், ஒரு நண்பனா நீ இப்படி கேட்குறது சரிதான், அன்னைக்கு ஒரு அவசர சூழ்நிலைக்காக பணம் வாங்கியிருந்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, காலப்போக்கில் நான் அதை கொடுக்க மறந்துட்டா நம்ம 2 பேருக்கும் மனசங்கட்டம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்பும் முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே நாட்கள் கடந்து போகுது. 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஜேபியோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே கஷ்டம், அதே ஓட்டம், அதே வலி. சில நேரம் அவன் நினைப்பான், நேர்மையாக இருந்தால் எப்பவும் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் போல அப்படின்னு. ஆனாலும் அவன் மனசு சொல்கிறது, இல்லை நீ சரியான வழியில் தான் போகிற அப்படின்னு ஒரு ஆறுதல் குரல் கேட்கும். 5 வருடங்களுக்கு பிறகு தன்னோட அப்பா வயசில் இருக்க ஒருத்தர் ஜேபியோட வீட்டுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு, தம்பி உங்கள் அப்பா கிட்ட நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபாய் கடனை வாங்கியிருந்தேன், அதுவும் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே. இப்போ அவர் இறந்து போய் 5 வருஷம் ஆகிருச்சு, இது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் கேட்குறான், யாருக்குமே தெரியலனா இப்போ ஏன் இந்த பணத்தை திருப்பி தர்றீங்க அப்படின்றான். அதுவும் 5 லட்ச ரூபாய் இதுக்காக அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, இல்லை இப்போ இதோட உண்மையான மதிப்பு 5 லட்சம் தான், அது மட்டும் இல்லாமல் இதை நான் திருப்பி கொடுக்கலனா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, ஏன் என்னால் நிம்மதியாக சாகக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அங்கே வச்சுட்டு கிளம்புறாரு. இப்படியும் ஒரு மனிதனா அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறான். கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. இது ஒரு கதை என்றாலும் இதில் இருக்கும் கருத்துக்கள் ஆழமானது. நேர்மையின் பலம் உடனடியாக தெரியாது, ஆனால் அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த உலகம் வேண்டுமானால் ஏமாற்றத்தை மறக்கலாம், ஆனால் கர்மா அது ஒரு நாளும் மறக்காது. மாற்றம் உங்களிடமிருந்தே ஆரம்பமாகின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது தேவை நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.